அண்ணா நீங்கள் அங்கே நிற்கிறீங்கன்னா அங்கேயே இருங்க, ஏன்னா இங்கே இருக்கவங்க எடுக்கிறதுக்கா, அதனால தான் சொல்கிறேன். ஓகேங்களா? இல்லை அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் மணமக்களுக்கு மணமக்கள் தற்பொழுது மணமகளுக்கு மாலை அணிவிக்கின்ற நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அம்மா கொஞ்சம் பின்னாடிமா, அம்மா கொஞ்சம் பின்னாடி, அம்மா ரெடி. யோசித்தவருடைய பொற்கரங்களால் இப்பொழுது மணமகன் கௌதம் அவர்களுக்கு மங்கள் நான் கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது கௌதம் மணமக்கள் 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 மணமகன் மணமகள் என்ற கழுத்தில் மங்கள நாணை அணிவித்து உன்னுடைய வாழ்க்கை துணையாக உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்று பெரியோர்கள் முன்னிலையில், எழுச்சித் தமிழர் முன்னிலையில், மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்னிலையில், குடும்பத்தின் மூத்த தலைவராக இருக்கின்ற அன்புக்குரிய அண்ணன் MS மணி அவர்களுடைய இல்ல நிகழ்ச்சி இப்பொழுது இங்கே நிறைவேறி இருக்கிறது. மணமக்கள் மணமகன் பெற்றோர் பாடிய விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது
எல்லாமே க்ளோசிங் நீங்கள் இருக்கீங்களா அது தப்பு சொன்னா தற்பொழுது மணமக்கள் உறுதியேற்கிறார்கள். மணமக்கள் தற்போது உறுதிமொழி ஏற்கிறார்கள். சென்னை இன்னொரு பைக் திரு MS மணி, திருமதி கன்னிகா, சென்னை சார்ந்த திரு GD மூர்த்தி, திருமதி திலீபாய் ஆகியோரின் பேரிலும் திரு SS பாலாஜி, திருமதி கீதா ஆகியோரின் மகனுமான கௌதம் என்கிற நான் புதுச்சேரி ராமச்சந்திரன், திருமதி வாசலட்சுமி, புதுச்சேரி நமச்சிவாயம், திருமதி சந்திரா ஆகியோரின் பேத்தியும் திரு ரவி, திருமதி மகேஸ்வரி ஆகியோரின் மகளுமான திருநெல்வேலி கீர்த்தி அவர்களை எனது வாழ்க்கை துணைவியாக உங்கள் முன்னிலையில் பெரியோரின் நல்வாழ்த்துக்களோடு மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். வாழ்க்கையில் எதிர்வரும் இன்பம் துன்பங்களை இருவரும் சமமாக பகிர்ந்து கொள்வதோடு ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து இல்லறத்தை நல்லறமாக நடத்துவோம் என்றும் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் ஆகியோரின் வழி நின்று எங்களால் ஆன வகையில் சமூக பணி ஆற்றுவோம் என்றும் உறுதியேற்கிறேன். அதன்படியே நானும் உறுதியேற்கிறேன். மணமக்கள் மணமக்கள் கௌதம் கீர்த்தி, கௌதம் கீர்த்தி. நன்றி. அனைவரும் அமரவும். இப்போது வாழ்த்துறை நிகழ்ச்சி நடைபெறும். என்னுடைய குடும்பத்தில் வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் மணமக்களுக்கு மாலை கொடுத்து திருமணத்தை நடத்தி வைத்திருக்கக்கூடிய மாண்புமிகு அண்ணன் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தாம அன்பரசன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை கொடுத்திருக்கக்கூடிய கட்சியினுடைய அனைத்து நிலையில் இருக்கக்கூடிய முன்னணி பொறுப்பாளர்கள், கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய நகர முகாம் பொறுப்பாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் DAS அவர்கள், மருத்துவர் லட்சுமணன் அவர்கள், அண்ணன் பாலவாக்கம் சோமு அவர்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்கிறேன். இந்த மணவிழா
நிகழ்ச்சியிலே கலந்து வாழ்க்கை என்ற கட்சியின் முதன்மை செயலாளர் பாவரசு கணிப்பொரு செயலாளர் மணியரசு கணிப்பொருள் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறந்து கொண்டிருக்கிற ஒரு அன்பை கேட்டுக்கொண்டு அன்புக்குரிய சகோதரர் எஸ்.எஸ். பாலாஜி அவர்களும் நாம் முதலிலே செங்கல்பட்டில் நடைபெற்ற ஒரு மிகச் சிறந்த கலந்துரையாடல் 3 நாள் பயிற்சி வகுப்பை நான் ஒன்றாக பங்கேற்றோம். அண்ணன் பாலாஜி அவர்கள் இந்த கட்சிக்கு வருவதற்கு முன்னால் அண்ணன் பாலாஜி அவர்கள் எழுச்சி தமிழோடு இந்த கட்சியிலே பயணிப்பதற்கு முன்னால் எங்களுடைய அன்புக்குரிய அப்பா மணியவர்கள் எழுச்சி தமிழ் அவர்கள் நம்முடைய எம்.ஜி. ராஜா தொகுதியிலே படிக்கின்ற பொழுதே எழுச்சி தமிழை அடையாளம் ஒரு புத்த பிள்ளையாக நாளை வளர்ந்தவர்கள் ஒரு தலைவராக இருப்பார் என்று அறிந்து அவர் ஒரு மிக நெருக்கமான பழக்கத்தை கொண்டவர் அந்த மனிதர்கள் சொல்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த விதத்திலே அந்த பாலாஜிகள் வந்தது ஏதோ ஒரு அரசியலுக்காக தன்னுடைய தாய் தந்தையை பயன்படுத்த அறிவுறுத்தி தந்தை காட்டியிருக்கிற வழியிலே இவர்தான் நாளை தமிழர்களுக்கு வீழ்ச்சி இவர்தான் சமூகத்திய வீழ்ச்சியாக வருவார் என்பதை உணர்ந்து அவர் காட்டிய வழியில்தான் அன்புக்குரிய பாலாஜிகள் இந்த கட்சியை நீடித்து நிலைத்து எழுச்சிகளுக்கு நம்பிக்கையாக இருந்து ஒரு கட்டணத்திற்கு 3 முறை போட்டியிட்டால் கூட தொடர்ந்து எழுச்சி தமிழருக்கு எப்பொழுதெல்லாம் கட்சிக்கும் எழுச்சி தமிழருக்கும் மற்ற சமூகத்திலே நெருங்கி வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தலைநாயகனாக முதல் கட்டாவாக நின்று களத்திலே தலைவர் எழுச்சி தமிழர் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் தலைவர் எழுச்சி தமிழர் என்பதை அடையாளப்படுத்துகின்ற ஒரு அன்பு சகோதரர் நம்முடைய பாலாஜி சொல்வதை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அப்படிப்பட்ட பாலாஜிகளை தலைவர் கொண்டிருப்பது தலைவர்கள் கொண்டிருந்தாலும் கூட பாலாஜி கொண்டிருப்பது ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தைகளுக்கும் பெருமை என்று சொல்வதை ஏற்றுக்கொள்வது சார்பாக நான் சொல்லிக்கொள்ள தலைவர்கள் கொண்டிருக்கிறேன். அதை போலவே இந்த கட்சியை குடியிருக்கலாம் நடிக்கலாம் என்று சொன்னால் கூட பொது நலனிலே ஒட்டுமொத்த மக்களுக்குமாக ஒரு கட்சியாக தமிழ் மக்களுக்கான விடுதலைக்கான கட்சியாக ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் கட்சியாக ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட அனைத்து மக்கள் கட்சியாக இங்கு நீடித்து இருக்கிறது என்று சொன்னால் அது எழுச்சி தமிழருடைய ஆளுமையும் எழுச்சி தமிழருடைய அறிவுரையும் எழுச்சி தமிழருடைய எந்த பாதுகாப்பை ஒரு பள்ளியில் தான் நம்முடைய இந்த கட்சிக்கு மீண்டும் எத்தனையோ தோழர்கள் அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களும் விரோதம் இருக்கிறார்கள். ஆனால் என் பிள்ளை திருமணத்தை எழுச்சி தமிழர் மங்கள நாளை எடுத்துக் கொடுத்தால்தான் அதை பெருமை சொல்கிறார்கள். அந்த மங்கள நாளை எழுச்சி தமிழர் கையிலே கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சிறுவர்கள் ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கெல்லாம் தலைக்கிற கட்சி என்ற கட்சி அதற்கெல்லாம் தலைக்கிற தலைவர்கள் எழுச்சி தமிழர் சொல்லி தோழர்களே எல்லாத்துக்கும் ஒரு செய்தி இருக்கிறது. பள்ளிக்கு முந்தியோ பழைக்கு முந்தியோ என்று சொல்வார். பள்ளிக்கு முந்தியோ பழைக்கு முந்தியோ என்ன சாப்பாட்டுக்கு முன்னாடி போகணும் சண்டைக்கு முன்னாடி போகணுமா? பொருளாதாரத்தை அப்படி சொல்லவில்லை. பொருளாதாரத்திலே ஒரு அரசரை அந்த காலத்திலே அரசரை பாதுகாக்கிற படையின் பெயர்தான் பள்ளி சொல்வார். அந்த காலத்திலே இந்த நாட்டிற்கு அந்த நாட்டினர்களை ஒட்டுமொத்தமாக வீழ்த்த வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அந்த நாட்டு அரசரை வீழ்த்தினால் அந்த நாடு வீழும். அப்படி என்றால் அந்த நாட்டு அரசரை பாதுகாக்கிற படையின் பெயர்தான் பள்ளி. ஆகவே நீ போருக்கு வேண்டாம் பின்னால் போ பள்ளியில் சொல்கின்ற அரசரை பாதுகாக்கின்ற அந்த தலைவரத்திலே நீ முதல் ஆளாக என்று சொல்வார்கள். அந்த களத்திலே முதல் ஆளாக இருக்கின்ற தளபதியிலே ஒருவராக அந்த எஸ்.எஸ். பாலாஜி இருக்கிறார். அந்த தலைவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் 100 ஆண்டு காலம் பாதுகாக்க வேண்டிய தலைவர்களை சொல்லி நாம் அனைவரும் ஒட்டுமொத்தமாக அனைத்து செல்வங்கள் 14 செல்வங்களிலே அனைத்து செல்வங்களும் தெளிவோ பெற்று வளமாக வாழ வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு நட்பு 35 ஆண்டுகளுக்கு அவர் என்னோடு நெருங்கி பணியாற்றியவர். அன்றையிலிருந்து இன்றைக்கு
விடாமுயற்சி, அது மட்டுமல்ல அவருடைய தன்னம்பிக்கை, அவருடைய நல்ல குணம் என்றுதான் நான் கூறுவேன். அப்படிப்பட்ட அன்பு சகோதரருடைய மகனின் திருமணத்தை இந்த தினம் அன்பு சகோதரர் ஆற்றி வைத்திருக்கிறார். தலைவர் அவர்களும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகள் நெருங்கிய பழக்கம். அன்று முதல் இன்று வரை எப்படி இருக்காரோ, எப்படி இருக்காரோ அதே போல்தான் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார். அதை பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எப்போதுமே அவரை நான் தான் பார்க்கிறேன். இந்த தினம்தான் முதலாக அவருடைய பேட்டியை பார்த்தேன். என்ன என்று கேட்டேன். உடனே அவர் சொன்னார், எனக்காகவே கட்சியுடைய பட்டு வேட்டியை பாராட்டி ரெடி பண்ணி வச்சு போட்டுட்டு தான் இந்த வரணும்னு எனக்கு ரொம்ப சம்பளம் பண்ணாங்க. அதாவது பாராட்டி என்ன செஞ்சாலும் அந்த ஒரு தனித்தன்மை இருக்கும். அன்றைய இடத்தில் பார்த்துருக்கு. அவருடைய தந்தை அப்பா மணி அவர்கள் இங்கே இருக்கிறார். அவரை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ரொம்ப சந்தோஷமா இங்கே இவரை பார்த்துக்கிறார். இந்த மணமக்கள் இன்று போல் என்றும் வாழ்வாக வாழ வேண்டி இறைவனை பார்த்து விடைபெறுவேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக விடுதலை சிறுத்தைகள் மருத்துவர் கௌதம் அவர்களே, மணமகள் மருத்துவர் கீர்த்தி அவர்களே, மணமகனின் தந்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர், திருப்போரூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர், பொறியாளர் வழக்குரைஞருமான தம்பி SS பாலாஜி அவர்கள், மணமகனின் தாயார் திருமதி கீதா அவர்கள், மணமகளின் தந்தை திருமிகு ரவி அவர்களே, தாயார் திருமதி மகேஸ்வரி அவர்கள், இந்த மணவிழா நிகழ்வில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்துக் கொண்டிருக்கிற தம்பி SS பாலாஜி அவர்களின் தந்தை கௌதம் அவர்களை தாத்தாவுமான எனது மதிப்பிற்குரிய அண்ணன் திருமிகு MS மணி அவர்களை, அவருடைய அருமை துணைவியார் திருமதி அன்னை கன்னிகா அவர்கள் மணவிழா நிகழ்வில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தி உரையாற்றி அமர்ந்திருக்கிற நாடறிந்த கல்வியாளர் பெருமதிப்பிற்குரிய எழுதகை நண்பர் திருமிகு ஐஸ்வரி கணேஷ் அவர்கள், இந்த மணவிழா நிகழ்வில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தி விடைபெற்று சென்றிருக்கிற மாண்புமிகு அமைச்சர் ராமு அன்பரசன் அவர்கள் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட தோழமை கட்சிகளின் சார்பில் மணமக்களை வாழ்த்தி சிறப்பித்திருக்கிற தலைவர் பெருமக்களே, நமது கட்சியின் முதன்மை செயலாளர் தம்பி AC காங்கிரஸ் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் கலைவேந்தன் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் மத்திய அரசு அவர்களே, இன்னொரு துணை பொதுச் செயலாளர் கனியமுதன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் முதன்மை செயலாளர் மறைந்த அருமை தோழர் கவிஞர் விஜய் அரசன் அவர்களின் சார்பில் இங்கே வருகை தந்திருந்த அவருடைய அருமை துணைவியார் ஆசிரியர் பரமேஸ்வரி அவர்கள்,
நமது கட்சியின் மாவட்ட செயலாளர்கள், அமைப்பு செயலாளர்கள், துணை பொதுச் செயலாளர்கள், பல்வேறு துணைநிலை அமைப்புகளின் முன்னணி பொறுப்பாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தம்பி எஸ் பாலாஜி அவர்களின் அழைப்பையை வருகின்ற திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தெளிவாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி கௌதம் அவர்களும் கீர்த்தி அவர்களும் குழந்தை செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்க, நீடூழி வாழ்க என்று நெஞ்சார வாழ்த்துவது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தம்பி பாலாஜி அவர்களை ஒரு பள்ளி சிறுவனாக நான் பார்த்த காலம், இன்றைக்கு அவர் வளர்ந்து சட்டம் பயின்று, பொறியியல் பயின்று, அரசியலில் வளர்ச்சி அடைந்து மாண்புமிகு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், ஏராளமான அமைச்சர் பெருமக்கள் என்று அனைவரும் வந்து இந்த திருமண நிகழ்வுடைய வரவேற்பு நிகழ்வுடைய பங்கேற்று வாழ்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிலையை எட்டியிருக்கிறார் என்று பார்க்கிற போது நான் பிரமித்துக் கொண்டிருக்கிறேன், பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன், பூரிப்படைகிறேன். 80களில் 1979 84 வரை 5 ஆண்டு காலம் நான் சைதாப்பேட்டையிலே எச்சிராஜா மாணவ விடுதியை கைப்பற்ற காலத்தில் எனக்கு அண்ணன் எஸ் மணி அவர்கள் அறிவித்தார். அப்போது என்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து என்னை ஊக்கப்படுத்தியவர் அண்ணன் எஸ் மணி அவர்கள். நான் பல வேளைகளில் அதை பதிவு செய்திருக்கிறேன். பிறகு காலம் நம்மை வெவ்வேறு திசைகளுக்கு இழுத்துச் சென்றிருக்கிறது. நான் ஒரு பட்டதாரியாகி, பிறகு முதுகலை பட்டம் பயின்று, பிறகு சட்டம் பயின்று, அரசு ஊழியராக மதுரையில் சென்று அரசியல் ஈடுபாடு பேரரசை வேண்டாம் என்று 10 ஆண்டு காலம் மக்களோடு இருந்து, பிறகு கோப்பனார் அவர்கள் அறிமுகம் கிடைத்து தேர்தல் அரசியல் வெளியிட்டு, இப்படி ஒரு சுழற்சி. மறுபடியும் நான் சென்னையில் வந்து தங்கிய நிலையில் மொத்தமிழந்த கலைஞர்களோடு கூட்டணி அமைக்கக்கூடிய நிலையை எட்டிய காலத்தில் அரசியலில் ஒரு முகவரி கிடைத்த சூழலில் தம்பி பாலாஜி அவர்களை நான் விதேசியாக சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. அவரே வந்து என்னிடத்தில் அறிமுகமானார். இன்றைக்கு செம்மொழி பூங்காவாக இருக்கிற இடம், அன்றைக்கு ரயில் ஓட்டலாக இருந்தது. அந்த இடத்தெல்லாம் நான் காஃபி தேடி தங்குவதற்காக வண்டியை நிறுத்திய போது தம்பி பாலாஜி வந்து இடத்தை அறிமுகமானார். அண்ணன் பெயர் MS மணி என்று உச்சரிப்பது கிடக்கும் ஒரு உணர்ச்சி பிரவாகம் இருக்கிறது. அவருடைய பெயராக நான் அவரை தோல்வியை கட்டி கொடுத்தேன். அப்போது அவர் அதிமுக மாணவர்களிலே பொறுப்பிருந்ததாக அறிவுறுத்தினார். நம்முடைய தொழிலதிபர் தம்பியாக
ஐசக் கணேஷ் போன்றவர்கள் எல்லாம் எனக்கு அந்த அணியிலே இருந்தார்கள். என் கை அவர் தோளில் பட்ட பிறகு அவர் மீண்டும் என் தம்பியாகிவிட்டார், என்னோடு இணைந்து விட்டார். ஒரு பள்ளி சிறுவனாக நான் அவர் வீட்டுக்கு அண்ணன் அவர்கள் அழைக்கிற போதெல்லாம் போயிருக்கிறேன். பண்டிகை காலங்களில் அவரோடு நான் வீட்டில் உணவு அளித்திருக்கிறேன். அந்த நினைவுகள் வந்து போயின. இந்த கட்சிக்கு வாருங்களில் நான் தம்பியை பாலாஜி அழைக்கவில்லை. அவர் என்னை பார்த்த பிறகு ஒரு சிறுத்தையாக மாறிவிட்டார். அந்த நாளிலிருந்து இதுவரையில் நம்மோடு இணைந்து மிக வேகமாக களப்பணி மாற்றிக் கொள்கிறார். தானே முன்னின்று அனைத்து வேலைகளையும் எடுத்து செய்யக்கூடிய அளவுக்கான ஒரு சுறுசுறுப்பு இடத்தை, ஈடுபாடு இடத்தை மேலும் இருப்பதை நாம் பார்க்கலாம். சொன்னால் செய்ய வேண்டும் என்று இல்லாமல் நாம் நம்முடைய கடமைகளை ஆற்ற வேண்டும். கட்சி பணியை திறமையிலிருந்து செயல்படுத்த வேண்டும் என்பதிலே அவருக்கு தீவிர உழைப்பு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை உழைப்பு செயலாளராக பொறுப்பேற்று பணியாற்றி வருகிறார். என்னால் பங்கேற்க முடியாத நிகழ்ச்சிகளில் எனக்கு பதிலாக பங்கேற்கக்கூடிய ஓய்வர முடியுமா என்று நான் கேட்டால் கட்டி கிடைக்காமல் எந்த வேலையாக இருந்தாலும் அதை தள்ளி வைத்துவிட்டு உங்கள் சார்பாக நான் பங்கேற்கிறேன் என்று உடனடியாக இசையை தந்து அந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய ஒரு பேர் ஆளுமையாக இருக்கிற கட்சியிலே அவர் முன்னணி பொறுப்பாளராக நின்று பணியாற்றி வருகிறார். முதலில் அவருக்கு தோழிகளிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்பை கொடுத்தோம். அதன் பிறகு மயிலம் தொகுதியிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்பை கொடுத்தோம். மூன்றாவது முறையாக திருப்பூரிலும் போட்டியிடுகிற வாய்ப்பை கொடுத்தோம். முதல் 2 தொகுதிகளில் நான் வெற்றி பெற முடியவில்லை. திருப்பூரும் கூட சந்தேகம்தான் இருந்தது. ஆனால் அவர் நாகர முன்னேற்ற கழகத்தில் பொறுப்பாளர்களோடு மிக இணக்கமாக இருந்து அவர்கள் அன்பை பெற்று அவருடைய முழுமையான ஒத்துழைப்போடு மிக கடுமையாக உழைத்த தொகுதியிலே வெற்றியை ஈட்டியிருக்கிறார். ஒரு தகுதியான சட்டமன்ற உறுப்பினர் என்பதை இன்றைக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறார். சட்டமன்றத்திலே சிறுத்தைகளின் குரல் இன்றைக்கு வலுவாக ஓங்கி ஒலிக்கிறது. அமைச்சர் பெருமக்கள் அனைவரும் 4 பேரும் 4 முத்துக்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே அனுப்பியிருக்கிறீர்கள். கருத்தியல் தெளிவுமிக்கவர்களாக இருக்கிறார்கள். வாழ்வில் வல்லமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். தலைமையும் கட்சிக்கும் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். தம்பி பாலாஜி ஏராளமான தரவுகளோடு வந்து சட்டமன்றத்தில் உரையாற்றுகிறார், கோபம் செய்கிறார் என்று பல அமைச்சர்களின் இடத்திலே பாராட்டுகிற போது நான் மிகச் சரியான ஒரு தம்பியை தேர்வு செய்து அனுப்பியிருக்கிறேன் என்று பெருமைப்படுகிறேன். ஒரு தலித் இயக்கத்திலே இணைந்து பணியாற்றுவது என்பது தலித் அல்லாத ஒருவருக்கு பெரிய சவால், சாதாரண ஒன்று அல்ல. ஏனென்றால் தலித் இயக்கம் என்பது ஒரு அரசியல் இயக்கமாக உடனே பரிணமிக்க முடியாது. அரசியல் களமும் அதை உடனே அங்கீகரித்தார். இதை ஒரு சமூக இயக்கமாகவே மக்கள் பார்ப்பார்கள், அரசியல் தலைமையும் அப்படித்தான் இருப்பார்கள்.
ஒரு சமூக இயக்கம், சோசியல் ஆர்கனைசேஷன், ஒரு அரசியல் இயக்கமாக பரிணாமம் பெறுவது கடினமான ஒரு போராட்டம். காலமாக ரசிக்கப்பட்ட ஒரு இனம், வஞ்சிக்கப்பட்ட ஒரு சமூகம் அவ்வளவு எளிதாக மைய நீரோட்டத்திலே கலந்துவிட முடியாது. மைய நீரோட்டத்தில் கலந்து பரிணமிக்க வேண்டும் என்று நாம் முயற்சித்தாலும் கூட அவ்வளவு எளிதாக நம்மை இந்த அரசியல் களம் உள்வாங்காது, ஏற்றுக்கொண்டார். அதற்கு நாம் பெரும் போர் நடத்த வேண்டும், யுத்தம் நடத்த வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு இந்த ஸ்டிக்மா இருக்கிறது. அவரை இன்னும் பொது சமூகம் ஏற்றுக்கொள்வதிலே பெரும் தடை இருக்கிறது, தயக்கம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அனைத்து தளங்களிலும் சுற்றுச்சூழல் பணியாற்றினாலும் கூட, வேறு எவரையும் விட முன்னணியிலே போய் இருந்தாலும் கூட, வேறு எவரையும் விட கருத்தியல் வலுவோடு களமாடினாலும் கூட, அதனை இன்னும் ஒரு சாதி அமைப்பாகவே பார்க்கிற ஒரு பார்வை இந்த நன்மையை. அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்திலே தலித் அல்லாத ஒரு ஜனநாயக சக்தி இணைந்து இந்த இயக்கத்தை எல்லோரோடும் கலந்து களத்திலே பணியாற்றுவது என்பது வெளியே துணிச்சல் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை, உள்ளே கட்சிக்குள்ளும் அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை என்கிற இரட்டை நிலை தலித் அல்லாத ஒவ்வொருவருக்கும் உண்டு. இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய ஒரு அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே எல்லோருடைய நன்மதிப்பை பெற்று அவர்கள் தோல்வியிலே கைகளை போட்டு இந்த களத்திலே நிற்பது என்பது கடினமான ஒன்று என்பதை நாம் உணர முடியும். ஏனென்றால் நான் களத்திலேயே கிடப்பவன், மக்களோடு கிடப்பவன். எனக்கு பாலாஜி சொல்லித்தான் தெரியவில்லை, முகமது யூசுப் முபாரக் அவர்கள் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்பதில்லை. எப்படிப்பட்ட போராட்டம் இந்த களத்தில் இருக்கும் என்பதை நான் அறிவேன், உணர்வேன். ஆனால் அந்த சூழலை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கான பக்குவத்தை இன்றைக்கு தம்பி பாலாஜி வெகுவாக பெற்றிருக்கிறார். அந்த முதிர்ச்சி அவர்களிடத்திலே இருக்கிறது, பக்குவம் அவர்களிடத்திலே இருக்கிறது என்பதை நாம் பல சந்தர்ப்பங்களை உணர்ந்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். யாரும் எதையும் சொன்னாலும் கூட அதை அவர் பொருட்படுத்துவதில்லை. வந்து என் இடத்திலே அவர் குறை சொன்னதில்லை, புகார் சொன்னதில்லை. உட்கட்சியில் பல நெருக்கடிகள் ஏற்படும், அது இயல்பு. அது சமூக ரீதியாகவும் பிரதிபலிக்கும், அதுவும் தவிர்க்க முடியாது. ஆனால் இதையெல்லாம் எளிதாக உள்வாங்கிக் கொண்டு இலகுவாக அணுகக்கூடிய ஒரு முதிர்ச்சி தம்பி பாலாஜி என்ற நம்முடைய கட்சியில் உள்ள ஒவ்வொருவருக்கும் இருந்தாலும் பாலாஜி என்பதை நான் அதிகமாகவே பார்க்கிறேன். அந்த வகையில் அவரை பாராட்ட நான் கடமைப்பட்டிருக்கிறேன், வாழ்த்தவும் கடமைப்பட்டிருக்கிறேன். அவருடைய அணுகுமுறைகளுக்கு கிடைத்த ஒரு வெற்றி என்று இங்கே ஐசரி கணேஷ் அவர்கள் சொன்னார். தம்பி பாலாஜி தரவுக்கு வளர்ச்சி இருப்பதற்கு அவருடைய நல்ல குணம், அதைத்தான் நான் நல்ல அணுகுமுறை சொல்றேன். நல்ல குணம் இருந்தாலும் நல்ல அணுகுமுறை வரும். நல்ல அணுகுமுறை தான் வெற்றிக்கு அடிப்படையே, வளர்ச்சிக்கு அடிப்படையே, உயர்வுக்கு அடிப்படை. நாம் ஒரு பேச்சியை தோற்று போகிறோம் என்றால் அதற்கு நம்முடைய அணுகுமுறை தவறு இருக்கிறது என்றுதான் பொருள். நாம் ஒரு பேச்சியை வெற்றி பெறுகிறோம் என்றால் அதற்கு நம்முடைய அணுகுமுறை தான் காரணம். நாம் எடுத்துக்கொண்ட கொள்கையை விட நாம் செயல்படுகிற செயல் மிக முக்கியமானது. அதாவது அணுகுமுறை. தம்பி பாலாஜி அத்தகைய ஒரு முயற்சியை பக்குவம் பெற்றவர் என்பதை
உடைய அனுமதி நண்பர் தொழிலதிபர் கணேஷ் அவர்கள் சொன்னது மிகவும் சரியான. இதை நான் ஒவ்வொருவருக்கும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நீ நினைத்தது ஒன்று நடக்கவில்லை என்றால் அதற்கு அவர் கொடுக்கவில்லை என்று பொருள். நீ அதை பெறுவதற்கு சரியாக அணுகவில்லை என்று பொருள். நான் கேட்கிறேன், அவர் தரவில்லை, அவர் பாரபட்சம் பார்க்கிறார், வேண்டுமென்றே செலுத்திருக்கிறார் என்று கொடுக்காதவர்கள் நான் பேசுகிறேன். ஆனால் நான் சொல்கிறேன், அதை கேட்டு பெறக்கூடிய அளவுக்கு அதை நீ பெற வேண்டும் என்கிற நிலையை அடையக்கூடிய அளவுக்கு அணுகுமுறை என்பது வெற்றிகரமாக இருக்க வேண்டும். அதுதான் எனது தம்பி பாலாஜி அவர்கள் இந்த இயக்கத்திலே நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளுமையாக, ஒரு தலைவராக வளர்ச்சி இருக்கிறார் என்பதை நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் அவருடைய விருப்பப்படி நான் இதை உடைத்து விடுகிறேன். அவர் நினைப்பட்டு நமக்காக காஞ்சிபுரத்திலே 10 வேட்டி, புது 10 சட்டை எல்லாவற்றையும் கணேசருக்கு சொன்னதை போல எது செய்தாலும் ஒரு தனித்தன்மை இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர் பாலாஜி. ஏதோ எல்லோரையும் போல வந்துவிட்டு என்று சொல்லாமல் இப்படி ஒரு ஆணை இருக்க வேண்டும். எந்த நேரம் கருத்து சட்டையிலேயே பார்க்கிறோம். நம்முடைய கட்சி வேட்டி அணிந்து வர வேண்டும், புந்து அணிந்து வர வேண்டும், அதனுடைய இல்ல நிகழ்வில் அமைய வேண்டும் என்று 2 நாட்களுக்கு முன்னதாக இருக்கிறது. காலையில் கூட நான் என்ன சொன்னேன், பாலாஜி ஆசைப்பட்டு கொடுத்திருந்தால் அதற்காக நான் வேட்டு சட்டையை எடுத்து போக முடியாது, நான் வேட்டு சட்டை போட்டுக் கொண்டிருக்கு அவர்களிடத்தில் சொன்னேன். ஆனாலும் அதை நான் கையில் மண்டபம் போய் ஆட்சி கொள்ளலாம். உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேட்டி சட்டை நம்முடைய கட்சி மன்னம் பொருட்படுத்தி அணிந்திருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பு தம்பி பாலாஜி அவர்கள் தன்னுடைய மகனுடைய திருமணத்தை மிக சிறப்பாக என்னுடைய தலைமையில் நடத்தியிருக்கிறார் என்பது எனக்கு பெருமை அளிக்கிறது. அவரை நான் பள்ளியில் சிறுவனாக பார்த்த காலத்தில் தொடர்ச்சியாக இந்த குடும்பத்தில் நான் ஒருவராக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறேன். குடும்ப நிகழ்ச்சிகள் அனைத்தும் நான் பங்கேற்கிறேன் என்பதை பெருமைப்படுகிறேன். அண்ணன் MS மணி அவர்கள் அவருடைய அருமை பிள்ளையார் அன்னை கனிகா அவர்கள் தன் பாலாஜியை எப்படி தன்னுடைய பிள்ளையாக ஏற்றிக்கொண்டு இருக்கிறார்கள், அப்படி எதையும் அவருடைய பிள்ளையாக ஏற்றிக்கொண்டு எனக்கு சிறப்பு செய்திருக்கிறார் என்பதை எண்ணி நான் என்னுடைய பூரிப்பை இங்கே பதிவு செய்து, கௌதம் இப்போது மருத்துவராக தேர்ச்சி பெற்று முதுநிலை மருத்துவம் இப்போது பயிர்கிறார். அவருக்கு துணையாக ஒரு மருத்துவரை இல்லற வாழ்க்கையை வந்திருக்கிறார். இருவரும் மெத்த படித்தவர்கள், இல்லறத்தை நகரமாக நடத்துவார்கள். தமிழக அரசியல் களத்தில் குடும்பமாக நாம் இணைந்து பணியாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. மருத்துவராக இருந்தாலும் பொறியாளராக இருந்தாலும் அரசியல் பங்கேற்பாளராக இருக்க வேண்டும். சமூக பணிகளை ஆற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நமக்கும் அரசியலுக்கும் சம்பந்தங்களை நிலைநிறுத்த முடியாது. நமக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. நாம் இந்த அரசியலை மாற்றி அமைக்க வேண்டும். இந்த அரசியலில் நாம் ஒரு சக்தியாக தலைவர்கள் இருக்க வேண்டும். இந்த அரசியலின் அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடியவர்களாக நாம் வளர்ச்சி பெற வேண்டும். விடுதலை சிறுத்தை கட்சிக்கு அப்படி ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக வலியுறுத்தியிருக்கிறது. தமிழக அரசியலில் இன்னும் நாம் சாதிக்க வேண்டியது ஏராளம் இருக்கிறது. அந்த கடத்தில் தம்பி கௌதம் கேள்விக்குள்ளவர்கள் பங்களிப்பும் இன்றியமையாதது என்பதை சொல்லி மாணவர்கள் இருவரும் குழந்தை செல்வம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களை வாழ்வாங்கு வாழ்க, நீடு